கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளுக்கான ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல, தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதனால தான் இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனம் கூட அழகாக சொல்லுகிறது, அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் ஆண்டவரை தேடின பொழுது என்ன நடந்தது என்று ரிசல்ட் எழுதியிருக்கிறாங்க. நான் கர்த்தரை தேடினேன்னு அழகாக சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படி தேடினதனுடைய ரிசல்ட் என்னன்னா, God listened to me, கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்தது மட்டுமல்ல, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 1-2 பயம் இல்லை தேவஜனமே, எல்லா பயத்திற்கும். ஒரு முறை ஒரு வேதாகமம், அந்த வேதாகமத்தை ஒரு நபர் எடுத்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த வேதாகமத்தில் இந்த சங்கீதம் 34:4 வசனம் மட்டும் ரொம்ப அழுக்கு படிந்திருந்தது. அப்போ அந்த வேதாகமத்தை திறந்து பார்க்கும் பொழுது அதில் ஆபிரகாம் லிங்கன் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போ அந்த மனிதன் ஏன் இந்த ஒரு வசனம் இவ்வளோ அழுத்தமாக இருக்கிறது என்று அவர் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக அவருக்கு ஒரு சாட்சி தென்படுகிறது. அவர் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார். அந்த புத்தகத்தில் ஆபிரகாம் லிங்கன், அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார். அவர் எழுதி வைத்திருக்கிறார், நான் எந்த காரியத்திற்கும் பயந்ததே இல்லை. காரணம், எனக்கு சங்கீதம் 34:4 தெரியும் என்று அந்த சாட்சியில் எழுதி வைத்திருந்தார். காரணம் என்னவென்றால், தேவஜனமே, எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ இந்த ஆபிரகாம் லிங்கன் இந்த சங்கீதம் 34:4 கையை வச்சு ஜெபிப்பாராம். அதனால தான் அந்த வேதத்தின் அந்த ஒரு பகுதி ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப பதிந்த ஒரு இடமாக அழுக்கு படிந்ததாக இருந்தது. ஏன்னா கைகளை வைத்து 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 ஜெபித்திருக்கிறார். அதனால் அந்த இடமே தேஞ்சு போய் அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்ச லெவலில் இருந்திருக்கு. ஸோ இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம எப்போ பயம் வந்தாலும் கர்த்தரை தேடணும்னா எல்லா பயத்திற்கும், ஆபிரகாம் லிங்கன் நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஜனாதிபதி ஜாலியாக இருப்பார், சொகுசாக இருப்பார்னு பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனைகள், உயிருக்கு த்ரிட்டனிங், பயங்கரமான லைஃப் த்ரிட்டனிங் ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது அவர் கொடுத்த சாட்சி சாதாரண பொறுப்பு இல்லை தேவஜனமே. யாருனாலும் சுட்டுக்கொள்ளலாம், எப்போனாலும் மறிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான பதவியில் இருந்த நேரத்தில் அந்த தேவ மனிதன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதன் சொன்ன ஒரு சாட்சி, ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. நமக்கு ஒரு பிரச்சனைனா ஜனாதிபதிக்கு 1,00,000 பிரச்சனை இருக்கும். அத்தனை காரியங்களை அந்த நாட்களில் அவங்க செய்ய வேண்டியது இருக்கும். அப்போதான் அநேக காரியங்கள், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கொண்டு கொண்டிருந்த காலங்கள். ஸோ அந்த நாட்களில் இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி மாதிரி அன்னைக்கு அவர்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ரொம்ப கடினமான வேலைகள் இருந்தது. அந்த நாட்களில் அந்த ரேசிஸ்ட் ப்ராப்ளம்லாம் நிறையா இருந்துச்சு. அப்போ அந்த நாட்களில் உயிருக்கு பிரச்சனை வந்த நாட்களில் ஆபிரகாம் லிங்கன் ஓடி ஓடி தேவ சமூகத்தில் வந்து இந்த வசனத்தை அடிக்கடி ஜெபிப்பார். நான் பயந்த பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் உண்மை தேடுகிறேன்ப்பா, எனக்கு செவி கொடுங்கப்பான்னு சொன்ன உடனே கர்த்தர் பயத்திற்கு உடனே ரிசல்ட் கொடுப்பார். ஸோ நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? அனுதினமும் பயப்படுறீங்களா? இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. ஆபிரகாம் லிங்கன் இந்த ஜனாதிபதியே இந்த வசனத்தை தொட்டு ஜெபித்தார்னா நாம் எம்மாத்திரம் தான் நாமும் தொட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கும் எல்லா பயத்திலிருந்து விடுதலை தருவார். பயம் என்பது ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவி பெரிய பெரிய தேவ மனிதர்களையும் சூறையாடி இருக்கிறது. எலியா என்ற தேவ மனிதன் பல பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்ட தேவ மனிதன், வானத்தில் இருந்து அக்னி இறக்கின தேவ மனிதன், ஒரு எசேபேலினுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போய் சூரச்செடி கீழே போய் படுத்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், பயந்தால் நம்ம காரியம் முடிவு பெற்று போயிடும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஆபத்தில் நம்ம பயந்துட்டோன்னா நம்ம பலன் குறுகுனது. ஆபத்து வரும்பொழுது தான் நம்ம படையெடுக்கணும், நம்ம ஜபத்தில் எழும்பணும், உபாசத்தில் எழும்பணும், சத்ருவை ஜெயிக்கணும். இந்த நேரம் படுத்து சூரச்செடி கீழே விழுந்துடக்கூடாது. சோர்ந்து போய் பெட்ஷீட் மூடி ஒரு ஓரமாக படுத்துடக்கூடாது. சோம்பேறி தான் என்ன செய்வானா, ஒரு ஓரமாக படுத்துட்டு குளிர்துன்னு சொல்லி படுத்து கொண்டே இருப்பான். அவன் எழும்பி காரியங்களை செய்யவே மாட்டான். ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் படுத்து விடுறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலை, எழும்பி பிரகாசிக்க அழைத்தார். அதனால தான் தூசியை உதறிவிட்டு எழும்ப சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தூசியை உதறிவிட்டு எழும்புங்க. உங்களுக்கு கரம் பிடித்து உங்களை நடத்த கர்த்தர் உண்டு, உங்களை வழி நடத்துவார். எல்லா பிரச்சனைகளில் உங்களை விடுதலையாக்குவார். வசனம் சொல்லுகிறது, எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார்.
எத்தனை பேரால் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் உமக்கு வழிகள் உண்டப்பா, அதை நீர் மாற்றி விடுவீரப்பா, உம்மை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்களேன். தாவீது ராஜா இந்த ஆண்டவரை தான் முழுக்க முழுக்க நம்பினார். அவரை கைவிடவே இல்லை. யாரெல்லாம் இந்த ஆண்டவரை நம்பினாங்களோ அவங்கள கைவிடவே இல்லை. அவங்கள மட்டும் இல்லை, அவங்க ராஜ்யத்தையும் கைவிடலை. அப்போ உங்கள் குடும்பத்தையும், உங்களையும், உங்கள் தொழிலையும், உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் செய்ய வேண்டியதை அவரை பற்றி கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம் அப்பா. உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிறீர். பயப்படாதே, பயப்படாதே. ஓ, யோசுவாவோடு சொன்னது போல எங்களோடு சொல்லுகிறீரே. ஒரு பெரிய தலைவராகிய யோசுவா, மோசேக்கு அடுத்தபடியாக இருந்த யோசுவாவை பார்த்து ஆண்டு சொன்னது, நீ இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யணும்னா நீ ஜெபிக்கிறவனாக இருந்தால் மட்டும் போராது, நீ வேதத்தை தியானிக்கிறவனாய் மட்டும் இருந்தால் போராது, நீ பயப்படாமல் இருக்க வேண்டும். ஏன்னா நீ ஜெபித்தும் பயந்து விடலாம், நீ வேதத்தை தியானித்தும் உனக்கு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கலாம், 4 பேர் சொல்ற சந்தேகத்துக்கு நீ இடம் கொடுக்கலாம். அதனால முதல் கட்டளை, நீ பயப்படக்கூடாது. ஏன்னா நான் அவன் கூட இருப்பேன். அந்த பயத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் நீ இரவும் பகலும் தியானி. இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஆம் தேவ சின்னம், இதை கேட்டுக்கொண்டு ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நீங்களும் இரவும் பகலும் தியானிங்க, இரவும் பகலும் பாடல்கள் பாடுங்க. உங்கள் வாயில் அவரை உயர்த்தும் பாடல் இருக்கட்டும், துதி இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அநேக பாடல்களை நம்ம தேசத்தில் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த பாடல்களை உங்கள் இருதயத்தில் இருந்து உங்கள் வாயில் பாடிக்கொண்டே இருங்க. உங்கள் பயம் உங்களை விட்டு ஓடும். கர்த்தர் உங்களை நடத்துகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நாள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த நாளில் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை வழி நடத்துங்கப்பா, குடும்பத்தை வழி நடத்துங்கப்பா. எந்த விஷயங்களுக்கெல்லாம் ஜனங்கள் பயந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் தேவனுடைய கரம் இறங்கட்டும். ஷெக்கினா மகிமை இறங்கட்டும். ஓ, கட்டுக்களை உடைக்கிற அக்கினி இறங்கட்டும். பில்லி சூனியங்களை ஜெயிக்கிற ஒரு அக்கினி இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கி ஒவ்வொரு பேரையும் விடுதலையாக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னைக்கு செய்ய போகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாள்னு கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் மேல்மேலும் ஆசீர்வதிங்கப்பா. வீடு கட்டணும், அஸ்திபாரம் போட்டிருக்கோம், இன்னும் காசுலேன்னு பயந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாசலை திறங்க. ஐயோ, வேலை போய்விட்டதே, புதிய வேலை வேணுமேன்னு காத்திருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுங்கப்பா. படிக்கிறதுக்கு காசு கட்ட முடியவில்லையே, ஃபீஸ் கட்ட முடியலையேன்னு இயக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு புதிய காரியங்களை திறந்து அவர்கள் பெற்றோரை ஆசீர்வதிங்க. வருமான தேவைகளை சந்திங்க. விசேஷமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப உதவி செய்யுங்க, பிரகாசிக்க உதவி செய்யுங்க, அதிகமாக செபிக்க, அதிகமாக வேதத்தை தியானிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இந்த நாள் இனிய நாளாக, சமாதானமுள்ள நாளாக, ஆவியானோர் கூட இருக்கிற நாளாக, யுத்தத்தின் மத்தியில் பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் கேட்கிற நாளாக இது மாற நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருக, நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு இரவும் 9 மணி அளவில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பதிவு இருக்கிறது. 9 மணி அளவில் நம்ம சந்திக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஸோ தேவ ஜனங்கள், ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல் உங்களுக்கு அறிமுகம் இல்லை என்றால் நம்ம ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சு கொள்ளுங்க. அதில் அந்த லிங்க் கொடுப்போம். ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனலும் உண்டு, அதில் இணைஞ்சு கொள்ளுங்க. மிஸ் ஆகாமல் ஆவிக்குரிய ரகசியங்கள், சத்தியங்கள் உங்களை வந்து சேரும். தேவ ஜனங்களை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.